விசாரிக்க யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய குடும்பத்துல யாரும் என்னை விசாரிக்கல, என்னுடைய நண்பர்கள் யாரும் என்னை விசாரிக்கல, நான் தனிமைப்படுத்தப்பட்டவனா நிர்கதியா அனாதையா நிக்கிறேன். அப்படியே விசாரிச்சாலும் எனக்கு முன்னாடி நல்லபடியா விசாரிச்சுட்டு எனக்கு பின்னாடி போய் இவளுக்கு இது தேவைதான், இவனுக்கு இது தேவைதான், கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடினா இவன் அனுபவிச்சுதான் ஆகணும், ஆண்டவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்மளை பேசுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, 1 பேதுரு 5:7 இப்படியா சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மளை விசாரிக்கிற தகப்பன் மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய கவலையெல்லாம் அவர் மேல வைக்கணுமா. பிலிப்பியர்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கோம், நம்மளுடைய கவலையெல்லாம் நம்முடைய ஜபத்திலையும் நம்முடைய வேண்டுதல்னால அவருக்கு தெரியப்படுத்தணுமா. அப்படி தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யுமா. நம்முடைய பிரச்சனைய நம்முடைய கவலைய மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் சொல்லுங்க. நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார், அவர் விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆமென். God bless you.